அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமான சூரியன் மற்றும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைகின்றன, இவை நடந்தே தீரும், தவிர்க்க இயலாது என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சுகாதிபதியாக இருக்கிறாருங்க. 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திலிருந்து மிக வலுவாக கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. 10ற்கு சூரியன் வருவது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட இடமான கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் சனியுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையை கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது நிச்சயமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனென்றால் சூரியன் 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கிறார். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் விலகும், ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும், பல்வேறு வகையான சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பாக்கியாதிபதியும் ஜீவனாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக வழங்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் சனியின் சிறப்பு பார்வையானது மிக வலுவாக 4, 7, 12 ஆகிய இடங்களில் பதிகிறதுங்க. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை சப்தம பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுங்க. சூரியனும் சனியும் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களுடன் இணைந்து புதனும் சஞ்சரிக்கிறார். எனவே பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க. கணவன் மனைவியை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்பட போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை என்பது அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை சனி நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது 10ஆம் பார்வையாக 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்க்கிறார். சப்தமஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே தொழில் ரீதியாக மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக வாரி வழங்குகிறாருங்க சனி பகவான். அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் தொழில் ஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும். மிக அனுகூலமான ஒரு தருணமாக அடுத்த 30 நாட்கள் பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. லாபம் படிப்படியாக உயர்வதை உங்களது அனுபவத்தால் உணரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க உதவிகள் எளிதில் கிட்டும். புதிய ஆர்டர்கள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. வர்த்தகத்தில் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் நிறைந்த முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பை சனி மற்றும் சூரியன் இணைந்து எழுதக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் பல்வேறு வகையான சிரமங்கள் அனைத்தும் நீங்கி வெற்றி கிட்டக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக தற்காலிகமாக பிரிவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி மற்றும் சூரியன். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் உத்தியோக ரீதியாக ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய சலுகைகள், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவை மிக சிறப்பாக நடைபெறும். ஏனென்றால் 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். விரயஸ்தானத்தை தைரியஸ்தான பார்வையாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் சில விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட தைரியம் துளியளவும் குறையாமல் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு
தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இது ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகமும் உண்டு. தொழில்துறையில் முதலீடுகளாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். எனவே கலைத்துறை ரீதியான பணிகள்ல இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறதுங்க. மற்ற பணிகளை விட கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள் மிக திருப்திகரமாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் மற்றும் சனி இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியானது நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகள்ல திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். எந்த ஒரு பணியாக இருந்தாலும் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. மன அமைதியை பாதித்து வந்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் மாற்றம் சந்தித்து கூட்டணி அனைத்துமே மிக சிறந்த வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடன் ராசியின் அதிபதியும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணம் சாதகமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய வயல் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். விவசாயம் சார்ந்த பணிகள்ல புதிய முயற்சியில மிகப்பெரிய அளவுல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான பாதிப்புகள் தடைகளை விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பெண்மணிகளுக்கு அமைய போகிறது. வேலை பார்க்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உத்தியோக வேலை ரீதியாக இருந்த சிரமங்கள் அனைத்தும் நிச்சயமாக குறைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. பல்வேறு வகையில தடைகள் தாமதத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறதுங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2 கிரகநிலைகளும் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி கிட்டும். வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை சூரியன் மற்றும் சனி இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.